அழைத்து வைத்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், நீங்க சொல்லுங்க இப்னு அப்பாஸே, ஏன் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான்? எல்லா சஹாபாக்களும் வேற மாதிரி நினைச்சாங்க. இப்படி ஒரு விளக்கத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள் என்று அங்கிருந்த குழுமி இருந்து எந்த சஹாபாக்களுமே நினைக்கிறார். சொன்னாங்க, இதாஜா நஸ்ருல்லாஹ் சூரா அல்லாஹ் ஏன் இறக்கினான்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான், நபியே முஹம்மதே, இன்னும் 2 ஆண்டுகளில் நீங்கள் வஃபாத்தாக போகிறீர்கள் என்கின்ற விளக்கத்தை அறிவித்து கொடுப்பதற்காக வேண்டித்தான் இதாஜா நஸ்ருல்லாஹ்வுடைய சூராவை இறக்கினான் என்றார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். எப்படி? இதன் மூலமாக எப்படி பெருமானார் சீக்கிரமே இறக்கப் போகிறார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்றான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கினார்கள். ஹிஜ்ரி 8 இந்த இதாஜா நஸ்ருல்லாஹுடைய சூரா இறங்குகின்ற பொழுது, அதே ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றி, மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் இந்த ஆயத்தை அல்லாஹ் அப்படியே ஓதி காட்டுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், மக்காவுடைய வெற்றி கிடைத்து விட்டால் நபியே முஹம்மதே, வரைதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, இந்த மக்காவின் வெற்றிக்கு பின்னால் உலக அளவிலே இருக்கக்கூடிய எல்லா மதத்தை சார்ந்த மனிதர்களும் தீனுக்குள்ளே வருவதற்கு ஆசைப்படுவார்கள், கூட்டம் கூட்டமாக வருவார்கள். எனவே நீங்கள் இதற்கு மேல் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்துவிட்டான். நீங்கள் உங்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை, நபித்துவத்தினுடைய வேலையை நீங்கள் இத்துடன் முடித்துக் கொள்ளுங்கள். முடித்துவிட்டு இன்னும் சிறிது காலம் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த நிஅமத்தை விளங்கி நபியே முஹம்மதே, நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய தரஜாவை உயர்த்துகிறான் என்கின்ற இந்த சூரா இறங்கி இதனுடைய பின்னணி காரணத்தை 10 வயதே நிரம்பிய ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் குழுமி இருக்கின்ற சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுதுதான் நான் இந்த விளக்கத்தை தெரிந்தேன். ஒரு 10 வயது நிரம்பிய இப்னு அப்பாஸை மிக சாதாரணமாக நீங்கள் நினைத்து விட்டீர்கள். இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் பெருமானாரின் துஆவின் மூலமாக இவ்வளவு விளக்கத்தை, ஞானத்தை கொடுத்தான். இந்த ஞானத்தை நமக்கு வேற யாருக்கும் அல்லாஹ் தரல. குர்ஆனிலே ஆர்வத்தோடு, குர்ஆனிலே ஆசையோடு எல்லா ஞானங்களும் கிடைக்க வேண்டும் என்று முற்படுகின்ற சிறு குழந்தையாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த குழந்தைக்கும் எல்லா ஞானங்களையும் கற்றுத் தருகிறான் என்கின்ற விளக்கத்தை இந்த வரலாற்றுக்கு கீழே நமக்கு இமாம்கள் எழுதி தருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை ஓதியதோடு மட்டுமல்ல, குர்ஆனை மனனம் செய்ததோடு மட்டுமல்ல, ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு குர்ஆனின் ஒவ்வொரு விஷயங்களையும் அணுகினார்கள். ஒவ்வொரு விஷயங்களையும். இந்த குர்ஆனுக்குண்டான இன்னொரு தனி சிறப்பு, இதற்கு முன்பாக வழங்கப்பட்ட எல்லா வேதங்களும், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வழங்கப்பட்ட எல்லா வேதங்களுமே யாரும் அந்த உம்மத்தால் அந்த வேதங்கள் மனப்பாடம் செய்யப்படவே இல்லை. ஜபூரை மனப்பாடம் செய்த நபர்கள் யாருமே இல்லை. இன்ஜீலை மனப்பாடம் செய்த நபர்கள் யாரும் இல்லை. தௌராத்தை மனப்பாடம் செய்த நபர்கள் யாரும் இல்லை. வரலாற்றிலே குறிக்கப்படுகிறது, தௌராத்தினுடைய வேதத்தை மட்டும் 3 நபர்கள் மனனம் செய்து வச்சிருந்தாங்க. வெறும் 3 பேர் தான். மற்ற எல்லாமே பார்த்து தான் அந்த குர்ஆனை ஓதுவார்கள், அந்த வேதத்தை ஓதுவார்கள். ஆனால் தௌராத்தினுடைய வேதத்தை மற்றும் 3 மனிதர்கள் மட்டும் மனனம் செய்து வைத்திருந்தார்கள். ஒன்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது யூஷா இப்னு நூன். இந்த 3 நபர்களுக்கு மட்டுமே அந்த தௌராத்தினுடைய வேதம் மனனமாக இருந்தது. மற்ற எல்லா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி வந்த அவர்களின் சமூகம் அந்த தௌராத்தினுடைய வேதத்தை பின்பற்றி வந்தே வருகிறது. வரலாறு அப்படியே தொடர்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்பாக பனி இஸ்ரவேலர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த எல்லா நிஅமத்துகளையும் மறந்து அவர்களுக்கு வருகின்ற எல்லா நபிமார்களையும் கொலை செய்கிறார்கள், கொன்று குவிக்கிறார்கள். இந்த வரலாற்றை சொல்லிக்கிட்டு வரும்போதே கீழே இமாம்கள் இந்த ஆயத்தை எழுதுகின்றார்கள். காலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் யாரு? அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக எழுத சொல்றாங்க யஹூதிகள். ஏன் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள்? அதற்கு 2 விதமான விளக்கத்தை இமாம்கள் எழுதுறாங்க. ஏன் யஹூதிகள்
எல்லா நபிமார்களையும் கொன்று குவித்தார்கள். இந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும் அல்லாஹ்வின் மகனாக ஏற்றுக்கொண்டார்களே, காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்பாக எல்லா நபிமார்களையும் கொண்ட அந்த யஹூதிகள் தௌராத்தினுடைய அந்த ஒரிஜினல் மூல பிரதியை மண்ணிற்கு கீழே புதைத்து வைக்கிறார்கள். மண்ணிற்கு கீழே புதைத்து வைக்கிறார்கள். இனிமேல் இந்த தௌராத்தை யாரும் ஓதக்கூடாது, யாரும் பின்பற்றக்கூடாது. எனவே தௌராத்தை புதைத்து வைக்கிறார்கள். இப்ப எல்லா நபிமார்களையும் கொல்லுகின்ற சமயத்துல அந்த இடத்திலே பார்க்கின்ற உஸைர் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க, இனிமேல் இங்க இருக்கணும்னு அவசியமே இல்லை, இந்த ஊர்ல நம்ம இருக்க வேணாம், எங்கேயாவது போயிடும் எப்படியா கேடுகிட்டு போட்டு அல்லாஹ் அழிவை திரட்டும் என்று பதுவா செஞ்சு விட்டு கிளம்புறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். உஸைரே ஃபஐன தذهب, எங்க போறீங்க? உஸைர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவன் வாழவும் விட மாட்டேங்கிறான், இவனும் வாழ மாட்டேங்கிறான், என்னை விட்டானாச்சு நான் பாட்டுக்கு அங்க போய் ஓரமா அல்லான்னு இருப்பேன், இங்க உருப்படைய இருக்க விட மாட்டேங்கிறான், நான் இனிமேல் இங்க இருக்கல, என்னை விட்டுருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், உஸைரே நீங்கள் இங்கேதான் இருக்கணும், அல்லாஹ்வுடைய உத்தரவு. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அல்லாஹ் ஆசிரியனாக இருந்து உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தினுடைய முழு வேதத்தை கற்றுத் தருகிறான். தௌராத்தினுடைய வேதத்தை கற்றுத்தருகிறான் அல்லாஹ். முழு தௌராத்தையும் மனனம் செய்கிறார்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம். இப்பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், உஸைரே நீங்கள் மனனம் செய்திருக்கின்ற இந்த தௌராத்தினுடைய வேதத்தை பனி இஸ்ரவேலர்களுக்கு நீங்க போய் எடுத்து சொல்லுங்க. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து தௌராத்திலே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்கிறார்கள். யார் தௌராத்தை ஓத வேண்டும், தௌராத்தினுடைய அந்த வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு இருந்தார்களோ எல்லாமே உஸைர் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே பாடம் படிக்கிறார்கள். இப்போ ஒரு கூட்டம் எப்பொழுதுமே ரெண்டா பிரிஞ்சுதான் இருப்பாங்க, அது யதார்த்தமான விஷயம். அல்ல ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு கூட்டம் என்ன பண்றது, உஸைர் சொல்றது சரியான தௌராத்து தானான்னு செக் பண்றதுக்காக வேண்டி புதைத்து வைத்திருக்கின்ற அந்த தௌராத்தினுடைய மூல பிரதியை எடுத்து வர்றாங்க. எடுத்துட்டு வந்து மறைவாக அமர்ந்து உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்தினுடைய வேதத்தை பனி இஸ்ரவேலர்களுக்கு கற்றுத் தருகின்ற பொழுது பார்க்கிறார்கள், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு தௌராத்தினுடைய விஷயங்களும் அந்த தௌராத்தினுடைய வேதத்திலே மூல பிரதியிலே இருக்கிறது. இப்பொழுது சொன்னாங்க, உஸைர் இப்னுல்லாஹ் தௌராத்தை மனனம் செய்ததின் காரணமாக உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பனி இஸ்ரவேலர்கள் கொடுத்த பட்டம், அல்லாஹ் தௌராத்தினுடைய வேதத்தை உஸைர் அவர்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறான். எனவே இந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாம் யாரு, நம்மை போல் அல்ல, அவர்கள் அல்லாஹ் பெற்றெடுத்த மகன் என்பதாக சொல்லுகின்றார்கள். சற்று சிந்தித்து பார்க்கணும். தௌராத்தினுடைய வேதத்தை மனனம் செய்ததற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மகன் என்று பனி இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பிலிருந்து இன்று வரைக்கும் நம்மிலே எத்தனை நபர்கள் குர்ஆனை நாம் முழுமையாக மனனம் செய்து வைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பித்து குல் அஊது பிரப்பின் நாஸ் வரைக்கும் அப்படி தண்ணி பாடம், என்ன கேட்டாலும் ஹாஃபில்கள் ஓதுவார்கள். இந்த ஹாஃபில்கள் இருக்கிறாங்களே, ரொம்ப சாதாரணமா நம்ம நினைச்சிட முடியாது. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய தனி சிறப்பு. ஒரு 3 ஆண்டு காலம் மதரசாவிலே காலையில தஹஜ்ஜத்துல ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் அவர்கள் செய்யக்கூடிய 3 ஆண்டுகால பணி என்னன்னா வெறும் குர்ஆன் மட்டும்தான். அவர்களும் பார்வையும் சிந்தனையும் மனனமும் எல்லாமே முழுக்க 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 குர்ஆனாக மட்டும்தான் இருக்கிறது. குர்ஆனுக்கு கீழ இருந்து மேல கேட்டாலும் சொல்லுவாங்க, மேல இருந்து கீழே கேட்டாலும் சொல்லுவாங்க, எங்க இருந்து எந்த ஆயத்தை நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் சொல்வார்கள். அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு மட்டுமே கொடுத்துண்டான தனி சிறப்பு இந்த உலகத்திலே வேறு எந்த நூல்களுக்கும் கிடையாது, இந்த உலகத்திலே வேறு எந்த வேதத்திற்கும் கிடையாது. 1333 திருக்குறளை எப்படி நீங்க மனப்பாடம் பண்ணாலும் தலைகீழா கேட்டாலும் சொல்ல முடியாது. ஆனால் குர்ஆனுக்கு மட்டும் உண்டான தனிச்சிறப்பு, ஒரு இஹ்லாஸாக தூய்மையாக அந்த குர்ஆனை நாம் மனனம் செய்து விட்டால் அந்த குர்ஆனுடைய அத்துணை ஆயத்துக்களும் அப்படியே தராவீஹுடைய தொழுகையிலே நமக்கு வரும். குர்ஆனுடைய மனனம் செய்த ஹாஃபில்கிட்ட கேட்டு பாருங்க, தராவிகளை எது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஓதணும் பயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போய் நிப்பாங்க. தராவி தொழுகையில எல்லாம் ஓதிடுவாங்க. நான் தராவி தொழுகையில எங்க தடுமாறும் தெரியுமா? அதிகமான ஹாஃபில்களுக்கு 7 வருஷம் காலையில சுபுஹுக்கு அப்புறம் கம்பல்சரி மதரசால யாசின் ஓதியே ஆகணும். 7 வருஷம் ஒவ்வொரு மக்ரிபுக்கு அப்புறம் கம்பல்சரி வாக்கியா ஓதியே ஆகணும். ஆனா அந்த யாசீனி வாக்கியா மட்டும் தராவில் ஓதுறப்போ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு, எங்கடா தட்டு மாதிரி நின்றுமோ அப்படி. இது குர்ஆனுடைய மிகப்பெரிய அற்புதம். 7 வருடங்கள் ஓதினாலும் உள்ளத்திலே நீ எத்தனை வருடங்கள் ஓதி இருந்தாலும் உன்னுடைய இயலாமை உனக்கு யாசீனும் வராது, வாக்கியாம் வராது, தட்டு மாதிரி நிக்கத்தான் செய்யணும். இது குர்ஆனுடைய மிகப்பெரிய அற்புதம்.
மிக கஷ்டம் என்று நிற்கின்ற சமயத்திலே அல்லாஹ் உதவி செய்கின்றான், வேகமாக ஓதிவிடலாம். யாசீன் தானே நின்றோம்னா, யாசீன் குர்ஆனில் ஹக்கீம் இருக்கு, அதுக்கப்புறம் மூணு டம்ப் ஆயிரும், அதுக்கப்புறம் என்னன்னே தெரியாது. குர்ஆனுடைய மிகப்பெரிய முஜிஸா இது. அல்லாஹ் குர்ஆனை மிக பயத்தோடு கொண்டால் உதவி செய்கிறான். இதுதானே என்று அணுகினால் ஒரு வார்த்தை வெளியே வராது. குர்ஆனுடைய மிகப்பெரிய அற்புதங்கள் இந்த உலகத்திலே வேறு எந்த நூலுக்கும் கிடையாது. அதோடு மட்டுமல்ல, அரபி மொழிக்கே உண்டான தனிச்சிறப்பு இந்த குர்ஆன் வந்ததற்கு பின்பாகத்தான் வந்தது. குர்ஆன் அரபி மொழியிலே வந்ததற்கு பின்பாகத்தான் இந்த உலகிலே அரபி மொழி சிறப்பு பெற்றது. உலகத்தினுடைய நீங்கள் பார்க்கின்ற எல்லா மொழிகளிலும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் மிக இலகுவான மொழி அரபி மட்டும்தான். வேற எந்த மொழியுமே இல்லை. எந்த மொழி வேணாலும் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க, அரபியை விட மிக இலகுவாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இந்த உலகத்திலே எந்த மொழியும் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு சொல்லுகின்றேன், அலிஃப் எப்படிங்க எழுதணும்? ஒரு கோடு போட்டா போதும், அலிஃப் முடிஞ்சு. பே போட்டு கீழே புள்ளி வச்சா பே. ரொம்ப சிம்பிள். எழுதுற பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். நம்ம தாய்மொழி எடுத்துக்கங்க, முதல் வார்த்தையை ஆனான்னு போடுறதுக்குள்ளே நம்ம குழந்தைங்க படுற பாட்டு இருக்கு. அவன் கையை பிடிச்சி ஒரு முட்டையை போட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு முட்டையை போட்டு, அதுக்கப்புறம் ரைட்ல ஒரு டேங்க் போட்டு, அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே இருந்து போட்டு ஒரு எழுத்தை கத்துக்கிறதுக்கு இது. நம்ம ஒரு கோடு போட்டா ஹர்ஃப் முடிஞ்சு போச்சு, ஒரு எழுத்து முடிஞ்சு போச்சு. உலகத்துல எல்லா மொழிகளுடைய முதல் எழுத்துக்களை எடுத்து பாருங்க. இங்கிலீஷ் இருக்கட்டும், ஏவா இருக்கட்டும், உருதுவா இருக்கட்டும், அல்லது ஹிந்தியா இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. குழந்தைகளுக்கு கையை பிடிச்சி சுத்துறவங்க அவன் இறங்கி போயிடுவான். என்ன இது போட்டு இப்படி ஆனாவே இந்த சுத்துறீங்க அப்படின்னு. நான் அலிஃபுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. உண்மையை சொல்ல போனா குழந்தைங்க முதல் எழுதுற வார்த்தை அலிஃபு தான். கையில நீங்க எழுத தெரியாம பேனா பெருசு முதல் ஒரு கோடத்தான் போடும். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புதம். அரபி மொழி தான் எழுதுவதற்கு இந்த உலகத்திலே மிக இலகுவான மொழி. அதே மாதிரி பேசுவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் ரொம்ப ஈஸியான மொழி என்ன தெரியுமா? அரபி மொழி தான். காரணம், நீங்க எல்லா மொழியும் நீங்க ஆராய்ச்சி செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் எது? இங்கிலீஷ். 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தான் நம்ம குழந்தைங்க படிக்குங்க. இல்ல நீ எல்கேஜில இருந்து கூட வச்சுக்கோங்களேன், +2 வரைக்கும் எங்க தான் இங்கிலீஷ் மீடியம் தான். இல்ல பிகாம் டிகிரி வரைக்கும் எங்க போனாலும் இங்கிலீஷ் மீடியம் தான். ஆனா அந்த பசங்கள்கிட்ட இங்கிலீஷ் சம்பந்தமா நீங்க கிராமர்னு எடுத்தீங்கன்னா கரண்ட் போயிடுவான். எப்பா என்கிட்ட எதெல்லாம் கேட்காது, எனக்கு டைரக்டும் தெரியாது, இன்டைரக்டும் தெரியாது, ஆக்டிவ் வாய்ஸும் தெரியாது, பேச வயசும் தெரியாது. ஏதோ பேச தெரியும், வாசிக்க தெரியும், படிக்க தெரியும். இந்த இங்கிலீஷுடைய கிராமர்லாம் என்கிட்ட கேட்காது. 10 வருஷம் 12 வருஷம் படித்தாலும் கூட ஆங்கிலத்திலே ஒரு புலமை தேர்ந்தவர்களாக இன்று வரைக்கும் நம்ம குழந்தைகள் இல்லை. ஒரு யதார்த்தம் நமக்கு தெரியும். அங்கிருந்து இங்க பணி நிமித்தமாக வருகின்றார்கள், ஒரு பெரிய டிகிரி ஹோல்டரா இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஃப்ளூவன்ட் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டம். முயற்சி செய்தால் ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம், எளிதாக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு 100க்கு 95% ஆங்கிலம் மீடியத்திலே படித்தாலும் ஆங்கிலம் என்பது ரொம்ப கடினமா இருக்கிறது. ஆனால் மதரசாக்களிலே ஓதக்கூடிய ஆலிம்களிடத்திலே நீங்கள் அரபி குறித்துண்டான, அரபியின் கிராமர், அரபியினுடைய நஹ்வு இலக்கணம் குறித்துண்டான, அரபி மொழியினுடைய அந்த பலாகா குறித்துண்டான விஷயங்களை கேட்டால் மேலிருந்து கீழ் வரைக்கும் அத்தனையும் சொல்லி முடிப்பார்கள். மதரசாக்களிலே அரபி மொழியினுடைய இலக்கத்தை கற்றுத் தருவது 7 ஆண்டுகள் அல்ல, முதல் 3 ஆண்டோட முடிஞ்சு போச்சு. முதல் 3 ஆண்டு தான். முதல் 3 ஆண்டிலே அரபி மொழியினுடைய இலக்கணத்தை முடிவு செய்து விடுவார்கள். அதற்கப்புறமா தான் தப்சீர், ஹதீஸ், ஃபிக்ஹ், இன்னும் பிற கிதாபுகளை மதரசாவிலே ஓத ஆரம்பிப்பார்கள். அரபி மொழியை ஆலிம்கள் கற்றுக்கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு வெறும் 3 ஆண்டு காலம். இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளேயே அரபி மொழியினுடைய அத்துணை ஞானங்களையும், அதனுடைய தனிச்சிறப்புகளையும், அதனுடைய இலக்கண வகைகளையும் கற்றுக்கொள்கிறார்கள். அந்த வகையிலே இந்த உலகத்திலே பேசுவதற்கும் எழுதுவதற்கும் மிக எளிதான மொழி அரபி மொழி மட்டும்தான். காரணம், அது குர்ஆனின் மொழி என்பதால். குர்ஆனின் மொழி என்பதால் அல்லாஹ் அவ்வளவு இலகாக ஆக்கி வைத்தார். அத்தோடு மட்டுமல்ல, குர்ஆனை மீண்டும் மீண்டும் ஓதுவதால் நமக்கு இன்பமும் சுகமும் ஏற்படும் தானே தவிர, ஒரு காலம் குர்ஆனின் ஆயத்துக்களை, வசனங்களை திரும்ப திரும்ப ஓதினால் சலிப்பு ஏற்படவே ஏற்படாது. இது குர்ஆனுடைய மிகப்பெரிய முஜிஸா. நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் தக்பீர் கட்டியதற்கு பின்பாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கின்ற அந்த ஃபாத்திஹா சூராவை ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய ஒரு 40 தடவை நம் தொழுகையிலே ஓதுகிறோம். ஃபர்திலே, சுன்னத்திலே, நஃபிலான தொழுகைகளிலே குறைந்தபட்சம் சொல்கின்றேன் 40 தடவை ஓதுகிறோம். நம் ஹயாத்திலே இன்று வரைக்கும்
ஒரு 4000 5000 10,000 தடவை அதே சூறாவை திரும்ப 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 தொழுகையிலே ஓதிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒருபோதும் நமக்கு சலிப்பே ஏற்பட்டதே கிடையாது. எவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர் மியூசிக் போட்டு பாட்டு அமைச்சாலும் அந்த பாட்டை 2 தடவைக்கு மேல கேட்க முடியாது, ஒரு சலிப்பு வந்துடும். யதார்த்தம். உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பாஷைகளிலும் எவ்வளவு தரமான கவிதைகளையும் பாடல்களையும் வகுத்து தந்தாலும் அதிகபட்சம் அதை வாசிக்கிறதா பாடுறதா இருந்தா 10 தடவை மட்டும்தான் வாசிக்க முடியும், கேட்க முடியும். 11ஆவது தடவை தூக்கி போட்டுருவோம் நம்மளே. ஆனால் குர்ஆன் அப்படி அல்ல. குர்ஆனை ஒவ்வொரு தடவையும் சுதைசி அவர்கள் ஓதுகின்ற போது காது தாழ்த்தி ஆஹா என்ன அழகாக ஓதுகின்றார்கள், ஷுரைம் ஓதுகின்ற சமயத்திலே ஆஹா என்ன அழகாக ஓதுகின்றார்கள், நம் பள்ளியிலே தராவிகளே நிற்கின்ற போது என்ன அழகாக ஓதுகின்றார்கள் என்ற சிந்தனை மட்டும்தானே மிகைத்துக் கொண்டே இருக்குமே தவிர, ஆர்வமும் ஆசையும் அதிகரித்துக் கொண்டுதானே இருக்குமே தவிர, ஒருபோதும் ஏன் இதை திரும்பி திரும்பி ஓதுறாங்க என்கின்ற சலிப்பு ஒருபோதும் வராது. காரணம், இது அல்லாஹ்வுடைய கலாம், இது குர்ஆனுடைய மிகப்பெரிய முஅஜிஸா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த குர்ஆனுடைய அற்புதத்தை நீங்கள் உள் சென்று பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மேலோட்டமாக அப்படி ஒய்ப்பாய்வின் மூலமாக ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு சென்று நீங்கள் பார்த்தால் குர்ஆனுடைய அற்புதத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை நாம் ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்ப்பது 2ஆம் பட்சம். அதை முழுமையாகவாவது ஒரு தஜ்வீதின் அடிப்படையில் நல்ல அழகாக ஓதுகின்றோமா என்று சொன்னால் அது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமாகத்தான் இருக்குது. ஏதோ ஒரு 3ஆம் தர பத்திரிகை போல தூசி தட்டி எடுக்கக்கூடிய நிலைமையில் தான் நம் வீடுகளிலே குர்ஆன் இருக்கிறது. உண்மை அதுதான். அநேக இஸ்லாமியர்களின் வீடுகளிலே நாம் பார்க்கலாம். இன்னைக்கு குர்ஆன் எந்த அந்தஸ்துக்கு வந்துருச்சுன்னா, அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும், வீட்டில் ஈசால் சவாபு ஜனாசா அப்படின்னா தான் இப்போ யாசின் ஓதுன்னு குர்ஆன் எடு அப்படின்னு. இன்னைக்கு இந்த ஈசால் சவாபுலாம் வேணாம் அப்படிங்கிற அந்த நபர்களிடத்துல அந்த அந்தஸ்தை கூட குர்ஆன் இல்ல, அது அப்படியே வச்சிருவோம், எடுக்கிறதே கிடையாது. யதார்த்தம் அதுதான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம், சஹாபாக்கள் ஆர்வத்தோடு ஆசையோடு ஓதினார்கள் குர்ஆனை, ஆர்வத்தோடு ஆசையோடு. நம் ஹயாத்திலே இன்று வரைக்கும் சற்று யோசித்து பாருங்கள், இந்த குர்ஆனை நாம் முழுமையாக ஓதி முடித்திருக்கோமா? ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. நம் ஹயாத்துல இன்னைக்கு 40 வயசு 50 வயசு ஆகுதுன்னா, இந்த 40 வயதிற்குள்ளாக குர்ஆனை அல்ஹம்துலிருந்து ஆரம்பித்து குல் அஊது பிரப்பின் நாஸ் வரைக்கும் முழு குர்ஆனை ஒரே ஒரு தடவை ஓதி முடித்திருக்கிறோமா? நிச்சயம் அநேகம் இருக்க வாய்ப்பில்லை. ஒரு மிக வருத்தத்திற்குரிய விஷயம். ஆனால் சஹாபாக்களுடைய வரலாறுகளிலே பார்க்கிறோம், சில சஹாபாக்கள் ஆர்வத்தோடு ஓதுவார்கள். அந்த ஆயத்தினுடைய கருத்துக்களை விளங்கி மயக்கமுற்று கீழே விழுவார்கள். விழுகின்ற சமயத்திலே அவர்களின் உதடுகள் முணுமுணுத்துக் கொண்டே இருக்கும். ஆதா கலாமு ரப்பி, இது என்னுடைய இறைவனின் கலாமாக இருக்கிறது என்று அவர்களுடைய உதடு முணுமுணுத்துக் கொண்டே இருக்கும் என்கின்ற வரலாறை பார்க்கிறோம். ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதுகின்ற காலத்தில் எல்லாம் குர்ஆன் ஓத ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே மயக்கமுட்டு கீழே விழுந்துருவாங்க. காரணம், ஹாதா கலாமு ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய கலாமாக இருக்கிறது, இது என்னுடைய இறைவனின் பேச்சாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கீழே விழுவார்கள். இது பகல் நேரத்தில். ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்திலே ஓதக்கூடியது ஒரே ஆயத்து தான். அந்த ஒரு ஆயத்தினுடைய அர்த்தத்தை விளங்கி அழுது கொண்டே இருப்பார்கள். ஃபம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், நாளை கியாமத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி கியாமத்து வரைக்கும் எல்லா மனிதர்களும் லட்சம் லட்சமாக கோடிக்கணக்கிலே வறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த சமயத்திலே அல்லாஹ் தன் தீர்ப்பை ஆரம்பிப்பதற்கு முன்பாக கருந்திரளாக இருக்கின்ற மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஃபம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்கள் எல்லாம் நல்லவர்களிடமிருந்து பிரிந்து தனியாக நில்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுவான். இந்த ஆயத்தை விளங்கி ஹஜ்ரத் இக்ரிமா அவர்கள் இரவு முழுமைக்கும் அழுது கொண்டே இருப்பார்கள். காரணம், இறைவா, நாளைய கியாமத்திலே அந்த பாவிகளின் கூட்டத்திலே என்னை நீ சேர்த்து விடாதே, நல்லோர்கள், உன்னை நேசித்தவர்கள், உன்னை பிரியப்பட்ட நபிமார்கள் வலிமார்கள் அந்த இறைநேசர்களின் கூட்டத்திலே என்னை ஆக்கிவிடு என்று ஒரே ஒரு அந்த ஆயத்தை தினமும் ஓதி ஓதி இரவு நேரத்திலே அழுது கொண்டே இருப்பார்கள். ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் மிக குறிப்பாக ரமதானிலே வித்ருனுடைய கடைசி ஒற்றை ரகாத்திலே குர்ஆன் முழுவதையும் ஓதி முடிப்பார்கள். குர்ஆன் முழுவதையும் வித்ருனுடைய ஒரே ரக்காத்தில் குர்ஆன் முழுவதையும் ஓதி முடிப்பார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவிலே 2 ரக்காத் நஃபில் தொழுவார்கள். அந்த 2 ரக்காத்திலே தஹஜ்ஜத்திற்கு முன்பு வரைக்கும் குர்ஆனை ஓதி முடித்துவிட்டு தஹஜ்ஜத் தொழுவார்கள்.
முழுமையாக குர்ஆனை தொழுகையிலே ஓதக்கூடிய அந்த பழக்கம் சஹாபாக்களின் காலத்திலே அப்படியே இருந்து வந்தது. காரணம், அவர்களிடத்திலே மிதமிஞ்சி இருந்த குர்ஆனின் ஆர்வமும் அந்த குர்ஆனை ஓத வேண்டும் என்கின்ற ஆசையும். ஹஜ்ரத் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவிலே தொழுகின்ற காலமெல்லாம் அவர்கள் ஒவ்வொரு 2 ரக்காத்துகள் தொழுதாங்கன்னா அந்த 2 ரக்காத்திலும் முழு குர்ஆனை ஓதுவார்கள். ரமலான் வந்து விட்டால் இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 60 குர்ஆன்களை ஓதுவார்கள். காலையிலே சுபஹுக்கு பின்பாக ஆரம்பித்து இஃப்தார் வரைக்கும் ஒரு முழு குர்ஆனை ஓதுவார்கள். இஃப்தார் தராவிற்கு பின்பாக ஸஹர் வரைக்கும் ஒரு முழு குர்ஆனை ஓதுவார்கள். ஆக ரமலானில் மட்டும் 60 குர்ஆன்களை முடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வைத்திருந்தார்கள். அவர்களை பின்பற்றி வந்த இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ரமலானிலே 60 தடவை குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை வைத்திருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ரமலான் அல்லாத காலங்கள் வேறு. ஆனால் இந்த ரமலானிலே இருக்கக்கூடிய நாமும் கூட குர்ஆனை எத்தனை ஜுஸுகள் இந்த முடித்திருக்கிறோம். முழு குர்ஆனை கேட்கணும். எத்தனை கத்தம்கள் முடிச்சு கேட்பதை விட எத்தனை ஜுஸு ஓதி முடிச்சு கேட்டோம்னா ரொம்ப கம்மி தான். 5 அல்லது 6 அதோடு தான் இருக்கிறோம். மிக வருத்தத்திற்குரிய விஷயம். எந்த வேதத்தை அல்லாஹ் நமக்காக வேண்டி வழங்கினானோ அந்த வேதத்தை கண்ணியப்படுத்தும் முகமாக அந்த குர்ஆனுடைய வசனத்தை நாம் ஓதுகின்றோமா, ஆர்வத்தோடு ஆசையோடு ஓதுகின்றோமா என்று இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தபர்ரக் பில் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை தேடுங்கள் என்று. குர்ஆனுடைய விளக்கத்தை விளங்குவது மட்டும் இல்லைங்க, வீட்டில் அமர்ந்து நம் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு பரக்கத்துகளை தருகிறான், அபிவிருத்திகளை அல்லாஹ் தருகிறான். நம் வீட்டிலே வரப்போகின்ற நோய் நொடிகளை, பலாய் முசீபத்துகளை அல்லாஹ் இந்த குர்ஆன் மூலமாக அல்லாஹ் நீக்குகிறான். எனவே சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தபர்ரக் பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு நீங்கள் உதவி தேடிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தருகிறான் என்றார்கள் ஒரு ஹதீஸிலே. இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, உங்களுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா இத்தஹதுல் குர்ஆன சதீகா, குர்ஆனை நீங்கள் உங்கள் தோழராக எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் தோழராக குர்ஆனை எடுத்துக்கொள்ள வேண்டும்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பயந்து அழுகின்ற போதெல்லாம் அந்த ஆயத்துக்கள் உங்களுக்கு ஆதரவு சொல்லும், நீங்கள் சந்தோஷப்படுகின்ற போதெல்லாம் உங்களுடன் சேர்ந்து சுபச்சோபனத்தை சொல்லும். நாளை கியாமத்திலே இறைவனிடத்திலே அஞ்சு பயத்தோடு இருக்கின்ற காலத்திலெல்லாம் அந்த குர்ஆன் அல்லாஹ்விற்கு முன்பாக நின்று கொண்டு உங்களுக்காக வேண்டி பேசும். இறைவா, உன் கலாமை இந்த உலகத்திலே இவர் தேர்ந்தெடுத்தார், குர்ஆனை ஓதினார், உன்னை அஞ்சி நடந்தார், எனவே இவரை நீ சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும். நாளை கியாமத்திலே குர்ஆன் ஓதக்கூடிய அந்த நபர்களுக்கு அல்லாஹ் தருகின்ற மிகப்பெரிய அந்தஸ்து. குர்ஆனை விளங்குவதல்ல, ஆராய்ச்சி செய்வதல்ல, வெறும் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், நாளை கியாமத்திலே இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யும் என்றார்கள். ஓதுகின்ற அந்த மனிதனுக்கு அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்து இந்த மனிதரை இறைவா நீ சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடும் என்றார்கள் குர்ஆன். எனவே அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை உங்களின் நல்ல நண்பனாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இமாமுனா நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார்கள், இந்த உலகத்திலேயே நான் பார்த்த நபர்களிலேயே எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தந்த நபர் யாருன்னா இப்னு காத்திப் என்கின்ற ஒரு இறைநேசர். இப்னு காத்திப் என்கின்ற ஒரு இறைநேசர் அவங்களுடைய கிதாபுல் அக்தார் என்கின்ற கிதாபிலே இமாமுனா நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை எழுதுகின்றார்கள். ஏன் அந்த இப்னு காத்திப் அவர்கள் மட்டும் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை தந்தாங்க என்கின்ற சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் ஒவ்வொரு நாளும் 8 குர்ஆன்களை கதம் செய்வார்கள் என்கின்றார்கள். இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸ்லிம் ஷரீஃபுக்கு விளக்க ஒரு எழுதிய இமாம். அந்த இமாம் எழுதுகின்றார்கள், எனக்கு ஆச்சரியத்தை தந்த ஒரு மிகச்சிறந்த மனிதர், ஒரு மிகச்சிறந்த இறைநேசர் யார்? இப்னு காத்திப். அவர் ஒவ்வொரு நாளும் 8 குர்ஆன்களை முழுமையாக ஓதி முடிப்பார். இதற்கு முன்பாக நான் 8 தடவை குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய மனிதரை நான் பார்த்ததே இல்லை என்கின்றார்கள். ஒரு நாளைக்கு முதல் 8 குர்ஆன் ஓதி முடிக்க முடியுமா அப்படிங்கிறதே சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இமாமுனா நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், இப்னு காத்திப் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 8 குர்ஆன்களை ஓதக்கூடிய பழக்கம் வைத்திருந்தார்கள். அல்லாஹ் அதன் காரணமாக அவர்களுக்கு பல்வேறு விதமான பரக்கத்துகளை, அபிவிருத்திகளை தந்தான் என்கின்றார்கள் இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மக்காவினுடைய ஒரு 15 வயது நிரம்பிய ஒரு வாலிபர். மக்காவிலே மிகப்பெரிய தலைவர்களிலே ஒருவர் உக்பா. இந்த உக்பாவினுடைய ஒட்டகங்களை மக்காவின் பாலைவனங்களிலே எடுத்து சென்று, ஆடுகளை எடுத்து சென்று, மாடுகளை எடுத்து சென்று மேய்த்து விட்டு இரவு நேரத்திலே இல்லம் திரும்புவது வழக்கம். இல்லம் திரும்புவது வழக்கம்.
ஒரு நாள் அந்த இளைஞர் உக்பாவுடைய ஆடுகளை எடுத்துக்கொண்டு மக்காவின் பாலைவனத்திலே மேய்த்து கொண்டிருக்கின்ற போது அமர்ந்திருந்தார். அமர்ந்திருந்த போது தூரத்தில் இருந்து 2 மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து அருகாமையில் நின்று கேட்கின்றார்கள், குடிப்பதற்கு ஏதாவது பால்கள் இருக்கான்னு கேட்கிறாங்க. அந்த இளைஞர் சொல்லுகின்றார், என்னிடத்துல பாலெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. வந்த 2 பேர்ல ஒருத்தர் கேட்கிறாங்க, இந்த ஆட்டிலிருந்து ஏதாவது பால் கறந்துக்கலாமா என்று கேட்கின்ற போது, இது என்னுடைய ஆடல்ல, என் எஜமானனுடைய ஆடு, என் எஜமானன் எனக்கு அனுமதி தரவில்லை, அப்படி செய்வதற்கு நான் அப்படியெல்லாம் உங்களுக்கு அனுமதி தர முடியாது என்று அந்த இளைஞர் சொல்லிவிடுகின்றார். உடனே கேட்கிறாங்க, மடி இருக்கின்ற அந்த ஆடை நீ எங்களுக்கு தர வேணாம், ஒரு குட்டி ஆடு, பருவ வயதையே அடியாத ஒரு சின்ன ஆடை கொடுங்க, நாங்கள் பால் கறந்துக்கிறோம். அதில் எப்படி நீங்கள் பால் கறப்பீங்க? நாங்கள் கறந்து கொள்கிறோம், ஆட்டை மட்டும் கொடுங்க, எங்களுக்கு அனுமதி மட்டும் தாங்க. உடனே அந்த வாலிபர் கேட்ட அந்த நபர்களுக்கு 2 பேர்த்துக்குமே ஒரு சின்ன ஆடு, ஒரு 5-6 மாத ஆடு தான் கொண்டு போய் கையில் கொடுக்கறாங்க. கையில் கொடுக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அந்த ஆட்டின் அடி வயிற்றிலே கையை வைக்கின்றார்கள். உள்ளிருந்து மடு வருகிறது. மடுவிலே பாலை கறக்கிறார்கள். பாலை கறக்கின்ற சமயத்தில் இன்னொரு நபரு, இந்தாங்க இதுல நீங்க பாலை புடிங்க என்ற ஒரு பாத்திரத்தை கொடுக்கிறார்கள். பாலை கறக்கப்படுகிறது. 2 பேரும் குடிக்கிறார்கள். அந்த இளைஞருக்கும் குடிக்கிறார்கள். ஆச்சரியத்தோடு குடிக்கிறாங்க. மடுவே இல்லை, இவங்க பிஸ்மில்லான்னு கையை வச்சாங்க, மடு வந்துச்சு. பாலை கறந்தாங்க, பால் அவங்களும் குடிச்சாங்க, நம்மளும் குடிச்சோம், ஒன்னும் பால் அப்படியே இருக்குதே என்று சொல்லிவிட்டு அப்பொழுது பார்க்கிறார்கள். வந்த 2 நபர்கள் வேறு யாரும் இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் வந்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் வருகிறார்கள். பெருமானார் அவர்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி மடுவிலே கையை வைக்கின்றார்கள். பால் சுரக்கிறது. பாலை குடிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி மடுவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உள்ள போன்னு சொன்னாங்க. அது நேரா உள்ள போச்சு. அந்த வாலிபர் சொல்கின்றார், அந்த ஆட்டின் அடிவயிற்றிலே நான் அதற்கப்புறமாக அந்த மடுவை நான் பார்க்கவே இல்லை. அவங்க எப்போ உள்ள போன்னு சொன்னாங்களோ அந்த மடு ஆட்டோமேட்டிக்கா உள்ள போச்சு. அந்த பாலை நான் மிக அமிர்தமாக நான் குடித்தேன் என்கின்ற இந்த வரலாற்றை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அந்த வாலிபர் வேற யாரும் இல்ல, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பின்பாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை பிடித்து சொல்கின்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்க ஒரு வார்த்தையை சொல்லி அடி வயிற்றுல தடவினீங்களே, அந்த வார்த்தை எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு. என்ன வார்த்தை? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், வேற ஒண்ணும் இல்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த வார்த்தையை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னக முஅல்லமுன். இது ஒண்ணுதான் சொன்னாங்க, அவங்க செஞ்ச துஆ. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னக முஅல்லமுன், நீ கற்றுக் கொடுக்கப்படுவாய், நீ பின்னால் மிகச்சிறந்த ஒரு கல்விமானாக நீ வருவாய் என்கிற துஆவோடு முடித்துவிட்டு பெருமானார் சொல்கின்றார்கள். வரலாறிலே பார்க்கிறோம், ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பின்பாக அவர்களின் ஹயாத்திலே பெருமானாரை விட்டு பிரிந்ததே கிடையாது. பெருமானார் வெளியூர் சென்றால் இவர்களும் வெளியூர் செல்வார்கள். பெருமானார் பள்ளியிலே இருந்தால் இவர்களும் பள்ளியிலே இருப்பால். போருக்கண்டால் போருக்கு, வீட்டிற்கண்டால் வீட்டிற்கு, வீதிக்கண்டால் வீதிக்கு கூடையே இருந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கு வைக்கின்ற பெயர் அன்ன அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சாஹிபு சிர்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியமான விஷயங்களை தெரிந்த ஒரு தனிப்பட்ட மனிதர் யாரு? இந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் என்று சொல்கின்றார்கள். இந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, குர்ஆன் குறித்து எந்த விஷயங்களை கேட்டாலும் அத்தனைக்கும் ஆயத்தை சொல்லுவாங்க. எப்படி கேட்டாலும் ஆயத்தை கொண்டு வந்து அவர்கள் ஆயத்தை ஓதுவார்கள். அல்லாஹ் அந்த அளவிற்கு ஞானத்தை கொடுத்திருந்தான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்திலே வழக்கம் போல் இரவு நேரத்தில் வலம் வர்றது வழக்கம். வலம் வருகின்ற அந்த நேரத்தில் ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வந்து தங்கி இருக்கிறாங்க. வெளியூரில் இருந்து ஒரு கூட்டம் வந்து தங்கி இருக்கின்றார்கள். இரவு நேரம் என்பதால் யாருடைய முகமும் அங்கு தெரியவே இல்லை. இது யார் வந்திருக்கிறாங்க, எங்கிருந்து வந்திருக்கிறாங்க, எதுவுமே தெரியல. அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தம் போட்டு கேட்கிறாங்க, மின் ஐனல் கௌம், நீங்க எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. அங்கிருந்து ஒருத்தர் சத்தம் போட்டு சொல்றாரு, நஹ்னு மின் ஃபஜ்ஜில் அமீக். இந்த ஃபஜ்ஜில் அமீக் என்கின்ற இந்த ஊரில் இருந்து நாங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
ஐனு துரீதூன், எதற்காக வேண்டி வந்திருக்கீங்க, என்ன நோக்கத்திற்காக வேண்டி வந்திருக்கீன்னு கேட்டப்ப அல் பைத்துல் அதீக், காபாவை பார்ப்பதற்காக வேண்டி உம்ரா செய்வதற்காக வேண்டி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இருட்டில் இருப்பதனால் காரணத்தினால் பதில் சொல்கின்ற மனிதர் யார் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியல. அப்ப கேட்கிறாங்க, உங்களிடத்திலே கல்வியிலே கற்று தேர்ந்த ஒரு மனிதர் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்கிறாங்க. ஆம் இருக்கிறார் ஒரு மனிதர், நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம், அவர் பதில் சொல்லுவார். இந்த பதிலை யாரு சொல்றது, யாரு கல்விமானா இருக்கிறாரோ அவரே இந்த பதிலை சொல்றாரு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடுத்து தொடர்ந்து அப்படியே கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயுல் குர்ஆனி அஅலம், குர்ஆனிலே மிகச்சிறந்த ஆயத் எதுன்னு தெரியுமா? அந்த பதில் வருகிறது, ஆயத்துல் குர்சி தான். அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்கின்ற இந்த ஆயத்துல் குர்சி தான் மிகச்சிறந்த ஆயத்து குர்ஆனிலே என்று சொல்றாங்க. அடுத்த கேள்வியை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், ஐயுல் குர்ஆனி அஹக்கம், குர்ஆனிலே இறைவன் மனிதனுக்கு சொல்கின்ற ஆயத்துக்களிலே மிகச் சுருக்கமாக மனிதன் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை சொல்கின்ற அந்த சட்டத்தினுடைய ஆயத்தை யார் சொல்றதுன்னு கேட்கிறாங்க. திரும்பவும் அதே மனிதர் சொல்லுகின்றார், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் என்கின்ற இந்த ஆயத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நீதத்தை கொண்டும் உபகாரத்தை கொண்டும் உங்களை ஏவுகின்றான், உங்களுடைய ஜகாத்துகளுக்குண்டான கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று ஏவுகின்றான். இந்த சட்டம் தான், இந்த ஆயத்து தான் குர்ஆனிலே மனிதனுக்கு ஏவப்பட்ட ஆயத்துகளிலே மிக சுருக்கமான ஆயத்துன்னு சொல்றாங்க. திரும்பவும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், ஐயுல் குர்ஆனி அஜ்மா, ஐயுல் குர்ஆனி அஜ்மா, இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களிலேயே குர்ஆனை ஓதினால், இந்த இஸ்லாத்தை பின்பற்றினால் என்ன நன்மைகள் கிடைக்கும், அல்லாஹ் எப்படிப்பட்ட நன்மைகளை தருவான் என்கின்ற சொல்லக்கூடிய ஆயத்திலேயே மிக சுருக்கமான ஆயத்து எது? பதில் வருகிறது, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. ஒரு கடுகளவு அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அந்த நன்மை நாளை கியாமத்திலே பார்ப்பார், ஒரு கடுகளவு பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை பார்ப்பார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு விடவே இல்லை. திரும்பவும் கேள்வி, திரும்பவும் அங்கிருந்து பதில் வருகிறது. எல்லா கேள்விகளும் குர்ஆன் குறித்தே கேட்கப்படுகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், ஐயுல் குர்ஆனி அஹ்வஃப், குர்ஆனுடைய ஆயத்துக்களிலே எந்த ஆயத்தை நாம் பயப்பட வேண்டும் என்று கேட்கின்ற போது பதில் வருகிறது, லைஸ அமானியுக்கும் வலா அமானி அஹ்லில் கிதாப் மை யஅமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி வலா யஜித் லஹு மின் தூனில்லாஹி வலியன் நஸீரா. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால் நாளை கியாமத்திலே மறுமையிலே அல்லாஹ்வை தவிர காப்பாற்றக்கூடிய மனிதன் யாருமே இல்லை. எனவே உலகத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வணக்கம் செய்யுங்கள். அப்படி செய்தால் நாளை கியாமத்திலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், அவன் உங்களுக்கு துணை புரிவான் என்கின்ற ஆயத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். பதிலை இப்பொழுது அடுத்து கேட்கின்றார்கள், ஐயுல் குர்ஆனி அர்ஜா, குர்ஆனிலே அல்லாஹ் நாம் குர்ஆனுடைய விஷயத்திலே ஆதரவை இழக்க கூடாது என்கின்ற வசனம் இருக்கிறதா, அதை சொல்லுங்கள் என்று கேட்கின்ற போது பதில் வருகிறது, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அடியார்களே நீங்கள் எத்தனை பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வான் என்பதிலே நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விட வேண்டாம், நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம். எத்தனை பாவங்கள் செய்தாலும் அவன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார், நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்கின்ற வசனத்தை பதில் வருகிறது. இந்த கேள்வியெல்லாம் முடிச்சிட்டு கடைசியா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், அஃபீக்கும் அப்துல்லா பின் மஸ்ஊத் கேட்கிறாங்க. அஃபீக்கும் அப்துல்லா பின் மஸ்ஊத், இருட்டுல யார் பதில் சொன்னாங்கன்னு தெரியல, யார் இருக்கிறாங்கன்னு தெரியல, இந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அல்லாஹ் நடத்துகின்ற அந்த காட்சி இந்த வரலாறுல கேட்கிறாங்க கடைசியா, அஃபீக்கும் அப்துல்லா பின் மஸ்ஊத், உங்கள அப்துல்லா பின் மஸ்ஊத் இருக்கிறாரா என்று சொன்ன போது கூட்டத்திலிருந்து சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள், அமீருல் முஃமினீனே நான் தான், வேற யாரும் இல்ல, நீங்கள் கேட்ட அத்துணை கேள்விகளுக்கும் நான் தான் பதில் சொன்னேன் சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை உண்மைதான், இன்னக முஅல்லமுன்,
எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று இஸ்ராத்திற்கு வந்த பின்பாக நீங்கள் பெருமானாரிடத்திலே கேட்டீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ, இன்னக முஅல்லமுன், நீங்கள் அத்துணை ஞானங்களையும் கொடுக்கப்படுவீர்கள் என்று. அந்த ஞானத்தை நான் இப்பொழுது உங்களிடத்திலே பார்க்கிறேன். இப்னு மஸ்ஊதே, எந்த கேள்வியை குர்ஆனிலே நான் கேட்டாலும் அதற்கு நீங்கள் ஆயத்தை வரிசை கிரகமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்கின்றார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சஹாபாக்கள் குர்ஆனை ஓதியது மட்டுமல்ல, குர்ஆனின் விஷயத்திலே அவர்களின் யதார்த்த வாழ்க்கையிலே எதை கேட்டாலும் அவர்கள் குர்ஆனுடைய ஆயத்தை சுட்டிக்காட்டக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள். நான் இன்றைக்கு பொறுத்தவரைக்கும் நாம் ஒருபுறம் நாம் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு நாம் இந்த குர்ஆனை கற்றுத்தருகின்ற விஷயத்தில் ஒரு ரகசியமான விஷயம், ஆனால் உண்மையும் கூட அதுதான். மக்தபுகள் மதரசாக்களுடைய மகிமையை நம்ம விளங்கி இருக்கிறோமோ இல்லையோ, மக்தபுகள் மதரசாக்களுடைய விளக்கத்தை, அதனுடைய அந்தஸ்தை நாம் விளங்கி இருக்கின்றமோ இல்லையோ, ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெர்மனியிலே ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடைபெற்றது. என்ன கூட்டம்? இந்த இஸ்லாமியர்களை எப்படி அழிப்பது என்பதற்குண்டான கூட்டம். இந்த அழிப்பதற்குண்டான கூட்டத்திலே எடுக்கப்பட்ட தீர்மானங்களிலே முதல் தீர்மானம் என்ன தெரியுமா? காலை நேரங்களிலே சுபஹுக்கு பின்பாக குர்ஆனை எடுத்துச் செல்கின்ற அந்த குழந்தைகள் ஓதுகின்ற மக்தபு மதரசாக்களை ஒழிக்க வேண்டும். யகூதிகளும் நசாராக்களும் இணைந்து எடுக்கின்ற முடிவு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுக்கின்ற முடிவு ஜெர்மனியிலே நடக்கிறது. இரண்டாவது, அஸ்ஹர் போன்ற பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தை போன்றிருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற எல்லா மதரசாக்களையும் ஒழிக்க வேண்டும். 2. மூன்றாவது, ஹஜ்ஜிலே உம்ராவிலே கூடக்கூடிய லட்சக்கணக்கான கூட்டத்தை ஒழிக்க வேண்டும். இந்த 3 திட்டங்களை அவர்கள் தீட்டுகிறார்கள். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மக்தபு மதரசா அல்லது ஆலிம்களை, ஹாஃபிஸ்களை, காரிகளை, குர்ஆன் சட்டதிட்டங்களை உருவாக்கக்கூடிய அந்த மதரசாவுடைய அந்தஸ்தை, அது இந்த இஸ்லாமிய சமூகத்திடத்திலே எவ்வளவு தாத்பரியத்தை, மகத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் விளங்கி இருக்கிறோமோ இல்லையோ, நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எதிரி விளங்கி வைத்திருக்கின்றான். அவன் தாக்க நினைத்தால் முதலிலே தாக்குவது மதரசாக்களை. அதனால தான் இன்னைக்கு என்ன ஆச்சு? ஜுப்பாவும் தாடியும் அதன் மேல் வைக்கப்படுகின்ற தொப்பியும் ஒரு பயங்கரவாதத்தின் அடையாளமாக சித்தரிக்கப்படுகிறது. உண்மை அதுதான். இன்னைக்கு சென்னை போன்ற நகரங்கள், இந்தியாவிலே நம்முடைய நகர வாழ்க்கையில காலையில 7 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் பள்ளிக்கூடம் போக வேண்டும் என்கின்ற திட்டம் அந்த 5 ஆண்டில எடுக்கப்பட்ட திட்டத்திற்கு பின்பாக வந்தது. காரணம் என்ன? காலையில நேரத்துல தான் நம்ம மதரசா போகக்கூடாது. 7 மணிக்கு ஷூவையும் சாக்ஸையும் பேக் எடுத்து எங்க வந்துடணும், நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்துடணும். மதியானம் நீ 2:30 மணிக்கு முடிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸ், டியூஷன், அது இது எல்லாம் முடிஞ்சு டயர்டாகி வரணும். ஒட்டுமொத்தமா குர்ஆனை ஓதக்கூடாது, மக்தபுக்கே போகக்கூடாது. இது யகூதிகள் தீட்டிய தீட்டங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த திட்டத்திற்குள்ளே நாம் யதார்த்தமாக சிக்கிவிட்டோம். அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் அநேகம், ஒரு 150% இஸ்லாமிய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு அழகான முறையிலே குர்ஆனை தஜ்வீதோடு ஓதக்கூடிய அந்த குழந்தைகளாக இருக்கிறாங்க. நான் நிச்சயமா இல்லை. இன்னைக்கு நம்முடைய மனோநிலையும் எப்படி வந்துருச்சு அப்படின்னா, ஒரு குழந்தை, ஒரு பக்கத்து வீட்டினுடைய குழந்தை ஒரு சூறாவை ஓதி காட்டுகின்ற போது நம் உள்ளத்திலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை விட அதே குழந்தை ஆங்கிலத்திலே ஒரு ரைம்ஸ் சொன்னா ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அதீதமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இப்படியே நீடித்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த பரக்கத்தையும் எந்த ரஹ்மத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய பேச்சு. அந்த பேச்சை நீங்கள் ஓதுகின்ற போது, பேசுகின்ற போது இறைவன் காது தாழ்த்தி கேட்கின்றான். காது தாழ்த்தினா எப்படி கேட்கின்றான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தையும் சொல்றாங்க. கொள்ளன், பொற்கொள்ளன் நமக்கு தெரியும். அந்த பொற்கொள்ளன் ஒரு நகையை, ஒரு ஆபரணத்தை செய்கின்ற போது எப்படி முனைப்போடு அதே சிந்தனையோடு தலையை குனிந்து அந்த ஆபரணத்தை அவன் குனிந்து செய்து கொண்டு இருப்பானோ, வேறு எங்குமே திரும்ப மாட்டானோ, ஆபரணம் செய்கின்ற வரைக்கும் அப்படியே அந்த கொள்ளன் குனிந்து கொண்டே இருப்பான். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த கொள்ளன் குனிந்திருப்பதை போலவே நீங்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற அந்த காலமெல்லாம் அல்லாஹ் குனிந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான் என்றார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நம்முடைய பேச்சை கேட்கின்றான், நம் ஓதுகின்ற குர்ஆனை அல்லாஹ் காதுதாத்தி கேட்கின்றான் என்று சொன்னால் அந்த குர்ஆனை நாம் எந்த அந்தஸ்திற்கு வைத்திருக்கிறோம், அந்த குர்ஆனை நாம் எந்த அளவிற்கு ஓதிக்கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் சுயமாக குர்ஆனை ஓதுவதை விட மற்ற சஹாபாக்கள் ஓதி கேட்பதிலே அதிக ஆசையும் ஆர்வம் இருந்தது. பல சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள், பெருமானார் என்னை அழைத்து குர்ஆன் ஓத சொல்ல வேண்டுமே, நான் பெருமானார் முன்பாக அமர்ந்து குர்ஆனை ஓத வேண்டுமே, என் குர்ஆனை என் க்ராஅத்தை பெருமானார் கேட்டு எனக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டுமே என்று பல சஹாபாக்கள் ஆசை வைத்தார்கள். பல சஹாபாக்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. வரலாறுகளிலே பார்க்கிறோம், இரவு நேரத்திலே பெருமானார் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வீட்டிலிருந்து வருகிறார்கள். வீட்டிலிருந்து வருகின்றார்கள். பள்ளிக்கு வருகின்ற போது பள்ளியில குர்ஆன் ஓதுகின்ற சப்தம். அன்னைக்கு மதினா ரவுதா ஷரீஃப் பள்ளி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பாதி இடம் மேலே கூரை வேயப்பட்டு இருக்கும், மீதி பாதி இடத்துல கூரையெல்லாம் இருக்காது, வெறும் காலி இடமாக இருக்கும், மேலே வானம் தெரியும். இந்த இடத்திலே ஒரு சின்ன ஒரு குட்டி சுவர் இருக்கும். இந்த குர்ஆனுடைய சத்தத்தை கேட்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்ற சஹாபிக்கு தெரியாமல் அந்த குட்டி சுவருக்கு பின்னாடி நின்றுகிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கூட யாரெல்லாம் இருக்கிறா? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ஒரு நீண்ட நேரம் குர்ஆனை ஓதி முடிக்கிறாங்க. அந்த சஹாபி குர்ஆனை ஓதி முடித்ததற்கு பின்பாக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கிறாங்க, யா ரப் யா ரப் யா ரப். இதை தவிர வேற எந்த வார்த்தையுமே வரல. இறைவா இறைவா இறைவான்னு இந்த வார்த்தை மட்டும்தான் வருது. பின்னாடி இருந்து மறைந்திருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, சல் துஅதா சல் துஅதா சல் துஅதா. குர்ஆனை இப்பொழுதுதான் நீ ஓதி முடித்திருக்கிறாய், ஓதி முடித்திருக்கிறாய். இதுவரைக்கும் இறைவன் நீ ஓதுகின்ற குர்ஆனை காது தாழ்த்தி கேட்டான், இப்பொழுது நீ கேட்பதை அல்லாஹ் உனக்கு தருவதற்கு தாராளமாக இருக்கிறான். எனவே சல் துஅதா, நீ என்ன வேண்டுமோ தாராளமாக கேள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்து விட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், மன் அஹப்ப அன் யஸ்மஅல் குர்ஆன ரத்பன் கமா உன்ஸில. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த முறையிலே தஜ்வீதோடு குர்ஆனை இறக்கினார்களோ அந்த குர்ஆனை யாரும் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஃபல்யக்ரா அலா க்ராஅத்தி இப்னு அப்து, இந்த இப்னு உம்மு அப்து என்கின்ற இந்த சஹாபி இடத்திலே வந்து பாடம் படித்துக் கொள்ளட்டும். காரணம், இவ்வளவு நேரம் நான் மறைந்திருந்து கேட்டதின் காரணம், எனக்கு குர்ஆன் இறங்கிய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த முறையிலே ஓதினார்களோ, எந்த நஹ்ஜிலே ஓதினார்களோ அதே நஹ்ஜை, அதே சப்தத்தை, அதே கிராஅத்தை இந்த இப்னு உம்மு அப்திடத்திலே நான் கேட்டேன். ஜிப்ரீல் ஓதியது போல் குர்ஆனை ஓத வேண்டும், கேட்க வேண்டும். எனவே யாரும் ஆசைப்பட்டீர்கள் என்று சொன்னால் இந்த இப்னு உம்மு அம்மிடத்திலே நீங்கள் வாருங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், குர்ஆன் ஓதியதற்கு பின்பாக நீங்கள் கேட்கின்ற அத்துணை துஆக்களும் அங்கீகரிக்கப்படுகிறது. சின்ன துஆ, பெரிய துஆ, எது வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அத்துணை துஆக்களையும் அல்லாஹ் ஏற்கின்றான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நம் வீட்டின் பெண்மணிகள், குழந்தைகள் அந்த குர்ஆனை ஓதி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்டால் போதும், அல்லாஹ் நிறைவாக தருவான். அதே அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்திலே படுத்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வமா தஷ்தகி யா இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊதே எதற்காக வேண்டி நீங்கள் பயப்படுகிறீர்கள்? சொன்னார்கள், துனூபி, என் பாவத்திற்காக வேண்டி நான் பயப்படுகிறேன். வமா ததமன்னா, அல்லாஹ்விடத்திலே எதை கேட்கின்றீர்கள், எதை ஆதரவளிக்கின்றீர்கள்? ஹுப்பல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய பிரியத்தையும் அவன் நேசர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தையும் நான் ஆதரவிக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு அடுத்து சொன்னாங்க, இஸ்லாமிய பைத்துல் மாலிலே உங்களுக்கு என்று ஒரு அன்பளிப்பு பொருள் இருக்குது, ரொம்ப காலமா நானும் உங்ககிட்ட கொடுக்கிறேன், நீங்க திருப்பி திருப்பி கொடுத்துடுறீங்க, வச்சிருங்க வச்சிருங்கன்னு. இப்ப சக்கராத்துடைய ஹாலிலே இருக்கிறீர்கள், உங்களிடத்திலே ஒரு சின்ன ஆலோசனை, உங்களுக்கு பெண் குழந்தைகள், அந்த பெண் குழந்தைகளுக்காக வேண்டி அந்த அன்பளிப்பையும் கொஞ்சம் காசையும் கொண்டு வந்து நான் கொடுக்கிறேன், நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்றாங்க. யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்கின்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு கேட்டாங்க, என் குழந்தைங்க எல்லாம் எனக்கு பின்னாடி பிச்சைக்காராயிரும் நீங்க பயப்படுறீங்களா உஸ்மானின்னு கேட்டாங்க.
இல்லை, ஒரு யதார்த்தமாக நான் சொல்லுகின்றேன், அது உங்களுக்கு வேண்டாம் என்றாலும் உன் குழந்தைகளுக்கு பின்னாடி ஒரு சேமிப்பா இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னபோது அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒருபோதும் என் குழந்தைகள் ஏழையாக மாட்டார்கள், அல்லாஹ் அப்படியெல்லாம் விடமாட்டான். காரணம், என் குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் மக்ரிபிற்கு பின்பாக அவர்கள் சூரத்துல் வாக்கியாவை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். வாக்கியாவை தொடர்ந்து ஓதக்கூடிய மனிதர்களை, குடும்பத்தை அல்லாஹ் ஏழ்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு வறுமைப்படுத்த மாட்டான் என்பது எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழியாக இருக்கிறது. எனவே அந்த அன்பளிப்பை, அந்த காசை நீங்கள் உங்களுடைய கஜானாவிலே வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கோ என் மக்களுக்கோ தேவையில்லை, என் குழந்தைகளுக்கு குர்ஆனும் சூரத்துல் வாக்கியாவும் போதும் என்றார்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் இதுதான் நம் குழந்தைகளுக்கு நாம் தருகின்ற மிகப்பெரிய சொத்தும் செல்வம், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த சொத்தையும் செல்வையும் குர்ஆனையும் நாம் மிக நிறைவாக நம் குழந்தைகளுக்கு கற்றுத்தந்தோம் என்றால் நாளை கியாமத்திலே நம்மை சொர்க்கம் அழைத்து செல்கின்ற குழந்தைகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தருவான். கடைசியாக இறுதியாக ஒரே ஒரு வசனம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான், ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர். இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நம் உள்ளத்திலே இருக்கின்ற கவலைகள், நோய்களை அல்லாஹ் நீக்குகின்றான் என்கின்றான். அந்த குர்ஆனை திரும்ப 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 ஆசையோடு ஆர்வத்தோடு ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம்மின் எல்லா கஷ்டங்களையும் நீக்குகிறான். அத்தோடு மட்டுமல்ல, நமக்கு தேவையான பரக்கத்துகளை, ராமத்துகளை இறைவன் நிறைவாக தருகின்றான். எனவே நாமும் நம் குடும்பமும் இந்த குர்ஆனை ஆசையோடு ஆர்வத்தோடு முழுக்க முழுக்க ஓதக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து குர்ஆனிலே இறைவன் சொல்லி இருக்கின்ற விஷயங்கள், ஏன் குர்ஆனிலே இது குறித்துண்டான விஷயங்களை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்கின்ற ஆய்வு கண்ணோட்டத்துடன் கூடிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எந்த விஷயங்களை கேட்டோமோ சொன்னோமோ அதன் பிறம் நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. قال الله تعالى في محكم تنزيله والفرقان إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله الحمد لله الكريم المنان أنزل على عبده الفرقان وهدى للناس وبينات من الهدى صلاة سلاما دائما على محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأهل بيته والناس أجمعين. புகழனைத்தும் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ஹஜ்ரத் நபிகள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வலியுற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், அதிலும் குறிப்பாக புனிதம் மிகுந்த இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் வேண்டியவர்களாக அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரமதானுடைய இறுதி பத்தில் புனிதம் மிகுந்த லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்தவர்களாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா 1000 மாதங்களை விட சிறப்பான மலக்குமார்கள் எல்லாம் இந்த பூமிக்கு வருகை தருகின்ற அந்த இரவை அடைய பெற்று அந்த இரவிலே நிறைவான அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்ற பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. லைலத்துல் கத்ருடைய இரவு குறித்துண்டான சிறப்புகள் அநேகம், அது அத்தனையும் நாம் தெரிந்த விஷயம்தான். லைலத்துல் கத்ருடைய இரவை எப்படி பெற்றுக்கொள்வது, அந்த இரவுக்கென்று ஏதேனும் அடையாளம் இருக்கிறதா? இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவன்று
சீதோஷ நிலை மனிதனுடைய உடலுக்கு மிகவும் ஏற்றதாகவும் அவனுக்கு ராகத்து தரக்கூடியதாகவும் இருக்கும். அதிகமான வெப்பமும் உஷ்ணமாகவும் இருக்காது. அதே போன்று மனிதனுடைய உடல் தாங்க முடியாத அளவிற்கு குளிராகவும் இருக்காது. மனித உடலுக்கு ஏற்ற ஒரு இதமான சீதோஷ நிலையை எந்த இரவிலே நீங்கள் காண்கின்றீர்களோ அது லைலத்துல் கத்ருடைய இரவு என்று தெரிந்து கொள்ளுங்கள். காரணம், உலகம் முழுமைக்கும் மலக்குமார்கள் இறங்கி இருக்கிறார்கள். இறங்கி இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் இந்த உலகத்தினுடைய சீதோஷ நிலை மனித உடலுக்கு ஒரு இதமான ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு உள்ளத்திற்கு ஒரு இதமான ஒரு நிம்மதியை தரும் என்கின்றார்கள் இமாம்கள். லைலத்துல் கத்ர் குறித்துண்டான அடையாளங்கள் பல்வேறு விஷயங்களை இமாம்கள் சொல்லித் தருவதிலே இதை மிக முக்கியமாக நமக்கு எழுதி தர்றாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த புனிதம் மிகுந்த இரவை ரமதானுடைய இந்த இறுதி பத்தின் ஒற்றைப்படை இரவுகளிலே நாம் தேடி பெற்றுக்கொள்வது என்பது பெருமானாருடைய ஹதீஸாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அந்த இரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் இந்த உலக முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பத்ருடைய யுத்தங்கள் குறித்து அவற்றினுடைய வரலாறுகள் குறித்தும் பத்ருடைய யுத்தங்கள் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்பது குறித்துண்டான விஷயங்களை பார்த்தோம். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ வாழ்க்கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீரத்தோடு நடந்து கொண்டார்களா அல்லது விவேகத்தோடு நடந்து கொண்டார்களா? பத்ருடைய யுத்தக்களம் நமக்கு கற்றுத்தருகின்ற மிக முக்கியமான படிப்பினை இது. இன்றைய சூழ்நிலையிலே சற்று ஆய்வு கண்ணோட்டத்தோடு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இது. காரணம், இன்றைய உலகளாவிய அடிப்படையிலே உலகளாவிய முறையிலே இஸ்லாமிய சமூகத்திற்கென்று பல்வேறு விதமான எதிரிகள், பல்வேறு விதமான தாக்குதல்கள் நாம் அறிந்த விஷயம். நாம் வாழுகின்ற தேசம் உட்பட உலகம் முழுமைக்கும் இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு விதமான அச்சமும் பயமும் நிறைந்தவர்களாகவே காணப்படுகிறார்கள். இதே சூழ்நிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த தருணத்திலே ஹயாத்தோடு இருந்த ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எப்படி இருக்க வேண்டும், எது போன்ற முறைகளோடு நீங்கள் அந்த உலகத்திலே அந்த தருணத்திலே நீங்கள் கையாள வேண்டும் என்கின்ற முறையை கற்றுத்தருகின்றார்கள். வீரமா விவேகமா? இன்றைய சூழ்நிலையிலே நம் இஸ்லாமிய சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரங்களிலே நாம் வீரம் என்கின்ற பெயரிலே வேகப்பட்டு விடுகிறோம். அந்த வீரம் பல நேரங்களிலே நம்முடைய சமூகங்களுக்கு, நம் சமுதாயத்தை சார்ந்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு சில பாதக அம்சங்களை உருவாக்கி விடுகிறது. அதற்கு அப்பால் நம் இஸ்லாமிய சகோதரர்களை கைப்பிடித்து தூக்குவதற்கு, உதவி செய்வதற்கு நாம் முன்னெடுத்து சென்றாலும் அங்கே உதவிகள் தடுக்கப்படுகிறது. அது யதார்த்தம். உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்தேறிய அத்துணை கொடுமைகள், அத்துணை அழிவுகள், அத்துணை அம்சங்களுக்கு பின்னாலும் நாம் கொதித்தெழுகிறோம். அது நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஈமானிய சிந்தனையை தருவதனுடைய அடையாளம். ஆனால் இது போன்ற தருணங்களிலே நாம் வீரப்படுவதை விட, வேகப்படுவதை விட விவேகத்தோடு கையாள்வதுதான் ஒரு முஃமினுடைய உண்மையான ஈமானினுடைய அடையாளம் என்கின்றார்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காசாவிலே இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள். நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறோம். அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், லா தசுப்புல் முலூக, உங்களுடைய தலைவர்களை நீங்கள் திட்டாதீர்கள். அவர்கள் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் கூட திட்டாதீர்கள்.